மறுபடியும் இந்த புயலை கிளப்புற மாதிரி மீனாட்சி சௌத்ரி சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தையை. சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டாரு. ஆனால் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு போல் மீனாட்சி சௌத்ரிக்கு. அஜித்துக்கு வந்து செஞ்சார்னா அவர் நல்ல மனசு இதுலேருந்து தெரியுது. நம்ம மட்டும் ஃபோக்கஸ் ஆகக்கூடாது, உடன் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் குறி வச்சா ஏற விழுந்தே தெரியணும் அப்படிங்கிற அந்த டப்பிங்கை பேசிட்டு அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரஜினிக்கே பிடிச்சி போய் டைரக்டர் சார் சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இந்த கோட் திரைப்படம் சம்பந்தமாக அந்த படத்தில் நடித்த மீனாட்சி சௌத்ரி நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு ஆந்திராவில் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது கோட் திரைப்படத்தை பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் விஜய் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இது மீண்டும் ஒரு சர்ச்சையை கலப்புற மாதிரி விஷயமா அமையலையா சார்? அதாவது சில மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்சி அதுக்கு 2 பேருமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மறுபடியும் இந்த புயலை கிளப்புற மாதிரி மீனாட்சி சௌத்ரி சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தையை. சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டாரு. ஆனால் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு போல் மீனாட்சி சௌத்ரிக்கு. ஏதோ சூப்பர் ஸ்டார் மறுபடியும் சொல்லிட்டாங்க ஒரு பிரளயத்தை கிளப்புற மாதிரி. பட் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான், வசூல் சக்கரவர்த்தி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த், ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் மட்டும்தான். அதனால் மறுபடியும் இதை வந்து மீனாட்சி சௌத்ரி வந்து நினைவில் வச்சு அடுத்தடுத்த பேட்டிகளில் வந்து டங்கு ஸ்லிப் ஆகாமல் அடக்கி வாசிக்கணும். சார் சமீபத்தில் கூலி திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்டாங்க. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய போஸ்டர் வெளியாச்சு. ஆமாம். எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் சத்யராஜ் ரஜினிக்கும் வந்து மிஸ்டர் பாரத் படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படத்துமே நடிக்கல. ஆமாம். திடீர்னு சத்யராஜ் எப்படி சார் ஒத்துக்கிட்டார் ரஜினி படத்தில்? அதாவது இந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதாவது கோ ஆர்டிஸ்ட் போஸ்ட் சோலோவாக வெளியிடுறதுங்கிறது அஜித் தான், தலை அஜித் தான் வந்து ஆரம்பித்து வச்சார், தொடங்கி வச்சார். இந்திய சினிமாவிலே இந்த ஒரு விஷயத்தை யாரும் பண்ணலை. துணிவு படத்தில் நினைக்கிறேன், அதில் தான் முதல் முறையாக வந்து அஜித் வந்து தான் மட்டும் இல்லை, கதாநாயகி மட்டும் இல்லை, வில்லன் மட்டும் இல்லை, காமெடியன் மட்டும் இல்லை, மற்ற இதர சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய போஸ்ட்டும் வெளியிடணும் சொல்லி முடிவு பண்ணி அந்த படத்தில் அப்போ தான் அந்த படத்தில் யார் யார் ஒரு பெரிய கேரக்டர் நடித்தாங்களோ அவங்களுடைய போஸ்டர்லாம் தனியாக சோலோவாக வந்து 1 by 1 வெளியிட்டார். இப்போ இந்த படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்துக்கும் இது தொடரும். அந்த ஸ்டைல் தான் இப்போ கூலி படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல பழக்கம். அஜித்துக்கு வந்து செஞ்சார்னா அவர் நல்ல மனசு இதுலேருந்து தெரியுது. நம்ம மட்டும் ஃபோக்கஸ் ஆகக்கூடாது, உடன் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் ஃபோக்கஸ் ஆகணும், அவங்களும் தனி போஸ்டராக அவங்களுக்கு வரணும்னு சொல்லி இது வந்து பெரிய மனசு. அதை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது வரவேற்கலாம், வாழ்த்தலாம். குறிப்பாக சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், இப்படி பல கேரக்டர் ஒன் பை ஒன்னா அந்த கதாபாத்திரத்தின் பெயரோடு ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க கெட்டப்போடு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் சத்யராஜ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மிஸ்டர் பாரத் படத்தில் தான் சத்யராஜும் ரஜினியும் இணைந்து நடித்தாங்க. அதுதான் ரொம்ப கடைசி படமாக இருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. மிஸ்டர் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு தந்தைய அப்பா கேரக்டரில் நடிச்சிருப்பார் சத்யராஜ். கலக்கியிருப்பாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான். அந்த பாட்டு அப்போ இளைஞர்களாக இருந்தவங்களாம் கொண்டாடினாங்க. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த பேப்பர் எடுத்துடுவாங்க, பேப்பரு, அந்த லாட்ரி டிக்கெட்டு, இதை வந்து கத்தையாக வந்து கிழிச்சு அப்படி தூவி விடுவாங்க, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தூவி விடுவாங்க. அப்படி ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு வரவேற்பு பெற்ற படம் மிஸ்டர் பாரத். ஆனால் அந்த படத்துக்கு பிறகு சிவாஜி படத்தில் சுமன் கேரக்டருக்கு நடிக்கிறதுக்காக அணுகியிருக்காரு சங்கர் சத்யராஜ்கிட்ட. ஏதோ காரணம் தெரியல. அப்போ வந்து சத்யராஜ் ஹீரோவாகவும் பண்ணிட்டு இருந்த டைம், அதாவது ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் சக்தி சிதம்பரம் படத்தில் தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அந்த படம் ஹிட் ஆனிச்சு. அதன் பிறகு வரிசையாக வந்து ஹீரோவாக பண்ண ஆரம்பித்தார். அந்த டைமில் திடீர்னு வில்லன் அப்படின்னு கேட்டப்போ சத்யராஜ் மனசு வந்து பொதுவாக வந்து எந்த கேரக்டர்னாலும் பண்ணக்கூடிய ஆள் தான் சத்யராஜ். ஆனால் என்னமோ தெரியல, அந்த டைம் அவருடைய மூடு வந்து வில்லனை நடிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாரா தெரியல. அது சின்ன ஒரு அதிருப்தியில் வந்து அவர் ஒத்துக்கலை. அதுக்கு பதிலாக தான் வந்து சுமன் நடித்தார்.
இப்போ இந்த படத்தில் அந்த ரஜினி காம்பினேஷனில் சத்யராஜை வந்து லோகேஷ் கனகராஜ் நடிக்க வச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. சத்யராஜோடைய கெட்டப்பும் பிரமாதம், அந்த 100வது நாள் 24 நாள் அந்த 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 படத்தில் பார்த்த ஒரு கெட்டப்போடு இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். இல்லை சார், ஏற்கனவே வந்து சத்யராஜ் அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததாகவும், அதனால தான் வந்து நம்ம அந்த காவேரி பிரச்சனை கூட தெரியும், நம்ம ஸ்டேஜ்லேயே வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து ரஜினியை வந்து பப்ளிக்காகவே தெரிஞ்சிச்சு ரஜினி தான் அவர் திட்டாருன்ட்டு. ஆமாம். ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து அதனால தான் சிவாஜியை வந்து ஒத்துக்கலையோ அந்த பிரச்சனை. அதுதான் நான் வந்து பூடகமாக சொன்னேன். அவர் ஒரு அதிருப்தி இருந்தது, ரெண்டு பேரும் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுனால தான் வந்து அவர் ஒத்துக்காமல் இருந்தார். பட்டு இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் கேட்டோன்னா கேரக்டர்லாம் கேட்டுட்டு சத்யராஜுக்கு பிடிச்சி போச்சு, அதனால இதில் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவருடைய கேரக்டரும் பேசப்படும். இல்லை, சிவாஜியில் ஒத்துக்காத சத்யராஜ் கூலியில் எப்படி ஒத்துக்கிட்டாரு? இல்லை, அதுதான் அந்த சிவாஜி வந்து அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு உரசல் போயிட்டு இருந்ததுங்க. அதாவது சினிமாவிலும் சரி அரசியலும் சரி நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. காலம் செல்ல செல்ல எல்லாமே அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சி எல்லாமே கரைஞ்சிரும். அது மாதிரி இதில் வந்து அவர் கேரக்டரும் அந்த அந்த கதாபாத்திரமும் பிடிச்சிருந்தது அவருக்கு. ப்ளஸ் ரஜினி படம் வேறு ஒரு பெரிய ஒரு மாசாக இருக்கும் அப்படிங்கிறனால சத்யராஜிலேருந்து ஒத்துக்கிட்டு பண்ணார். இல்லை, இந்த தமிழ் சினிமா உலகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த 1000 கோடி வசூல் அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமில்லாத செய்தியாகவே இருக்குது இது வரைக்கும். ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி பண்ண முடியல. ஏன்னா அது ஓடிடியில் டக்குன்னு 4 வாரத்துக்கு ஓடிடியில் வந்ததுனால அது தேட்டரில் வந்து அந்த வசூல் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ எதிர்பார்த்தாங்க, லியோவும் வரல. இப்போ கோட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது வருமானம் இன்னும் முடியவில்லை. ஆனால் அடித்து சொல்கிறாங்க கூலி திரைப்படம் தான் முதல்ல 1000 கோடி அடிக்க அதிக வாய்ப்புகளே இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போவே எல்லாரும் அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக 99%, ஏன் 99% சொல்கிறோம்னா நம்ம முழுமையாக நடக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நடக்கும் அப்படி நம்ம இது ஆர்வம் கிடையாது. 99% வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த 99% வாய்ப்புனாக்கா அந்த கேஸ்ட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்து நாகார்ஜுன் அவருக்கு அங்கிட்டு ஃபேன்ஸு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ தான் மஞ்சுவல் பாய்ஸில் அடித்து நொறுக்கினாங்க, அவர் இருக்கார், சத்யராஜ் இருக்கார். இங்கிட்டு உபேந்திரா வந்து ஒரு டைமில் கலக்கினால் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. கன்னட சினிமாவில் வந்து கலக்குனார். ஓம்னு ஒரு படம்லாம் பட்டை பிச்சுட்டு போணுச்சு. இங்கே தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதும் பயங்கர பிச்சுட்டு போணுச்சு. அதே மாதிரி நாகார்ஜுனுக்கு தமிழ்லையும் ஃபேன்ஸ் இருக்குது, தெலுங்குலையும் பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே ஒரு பெரிய மாஸ் படங்களை கொடுத்து ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டரு. எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பெரிய பிம்பம். இது எல்லாம் இருக்கனால நிச்சயமாக வந்து கூலி வந்து இந்த 1000 கோடி வந்து அள்ளுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இல்லை, இப்போ வந்து என்னென்னா ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க. என்னென்னா பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஸ்டாரை போட்டு பேன் இண்டியன் ரிலீஸ்ன்றாங்க. இதுதான் வந்து பேன் இண்டியன் ரிலீஸா? ஒவ்வொரு ஸ்டார் இல்லை, இது ஒரு வியாபார உத்தி தான். என்னென்னா நம்ம ஆள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு பொதுவாக ரஜினி மட்டும் இல்லாமல் ரஜினிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஃபேன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது கூட இந்த சப்போர்ட்டிங்காக அந்தந்த மாநிலத்து நட்சத்திரம் ரசிகர்களால் வரவேற்கப்படுற கொண்டாடப்பட்ட ஸ்டார்ஸ் வந்து பண்ணும்போது இன்னும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மாநிலத்தை ரிலீஸ் ஆகும்போது இன்னும் அதிகப்படியான ரசிகர்கள் அதை வந்து பார்ப்பாங்க, வரவேற்பாங்க, கொண்டாடுவாங்க. ஸோ அது ஒரு வியாபார உத்தின்னு கூட நான் நினைக்கிறேன். கூலி படத்தோட அப்டேட்னால வேட்டையினோட கிரேஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், அப்படி குறைஞ்சிடுமா? அது இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சிங்கம் தானே, ரெண்டுமே சிங்கம் தானே. அப்படி இருக்கப்ப ஒரு படத்துக்கு இப்படி ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண் வெண்ணைன்னு சொல்ல முடியாது. இதுவும் ரஜினி படம், அதுவும் ரஜினி படம். நிச்சயமாக வந்து தாசி ஞானவேல் ஒரு சமுதாய அக்கறையோட கதை பண்ணக்கூடிய ஆள், படம் பண்ணக்கூடிய ஆள், அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரும் ரஜினியும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. இப்போ டப்பிங் அந்த வீடியோ காட்சி சமீபத்தில் போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் அந்த ஒரு வசனம் பேசிட்டு குறி வச்சா எற விழுந்தே தரணும் அப்படிங்கிற அந்த டப்பிங்கை பேசிட்டு அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரஜினிக்கே பிடிச்சி போய் டைரக்டர் சார் இது சூப்பர் சார் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் சூப்பர் ஸ்டார்.
இன்னும் எவ்வளோ பெரிய இயக்குனர்கள்லாம் இணைந்து பணியாற்றியிருக்கார் ரஜினிகாந்த். ஆனால் இன்னைக்கு அவர் இந்த வயசில் அந்த இளைஞர்களோட பல்ஸ் தெரிஞ்சு இன்னைக்கு அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்கமிங்கில் வந்த இயக்குனரோட இணைந்து ரஞ்சித்தா இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், அவங்களோட இணைந்து பணிபுரிய ஞானவேலா இருக்கட்டும், ஒரு பெரிய இது அந்த பல்ஸ் தெரிஞ்சால் அதுதாங்க நீங்கள் வந்து பெரிய நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இந்த இதெல்லாம் இந்த ஏரியாலாம் தெரிஞ்சு கரெக்டாக இன்றைக்கி இளைஞர்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இளைஞரோட சேர்ந்து படம் பண்ணுறது அது ஒரு பெரிய ஒரு அறிவு வேணும், திறமை வேணும். அதனால் வேட்டையினும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, கூலிக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.